இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்து பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்கத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் மத்திய வேளாண் அமைச்சர், பல்வேறு மாநில அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகள் நலனுக்கான பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. விவசாயிகள் நலனில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. PM கிசான் யோஜனா, கிசான் கிரெடிட் கார்டு திட்டம், வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் விவசாயிகள் பலனடைந்துள்ளனர். விவசாயிகளுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேளாண் பொருள் உற்பத்தியை பெருக்க வேண்டும். சர்வதேச சந்தை விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பொருள் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழகம், கேரளம், வடகிழக்கு மாநில விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் இதற்கான பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடல்சார் உணவுப் பொருட்கள் உற்பத்தி, ஏற்றுமதியில் இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது. கால்நடை வளர்ப்பு மற்றும் அது சார்ந்த உணவுப் பொருள் பெருக்கத்தில் விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும். பால் உற்பத்தியில் உலக அரங்கில் இந்தியா சிறந்து விளங்குகிறது. பால் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு, ஏற்றுமதியில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்தியாவில் மாறுபட்ட காலநிலைகள் உள்ளன. காலநிலை மாறுபாட்டை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி சர்வதேச வேளாண் சந்தையில் நமக்கான வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வேளாண் துறை வளர்ச்சிக்காக இந்த அரசு தொடர்ந்து செயல்படும் என்றார். हमारी सरकार ने कृषि सेक्टर को लगातार मजबूत किया है. करीब 10 करोड़ किसानों को 4 लाख करोड़ रुपए से अधिक की PM किसान सम्मान निधि मिली है. MSP में हुए रिफॉर्म से अब किसानों को 1.5 गुना तक रिटर्न मिल रहा है. इंस्टीट्यूशनल क्रेडिट कवरेज 75% से अधिक हो चुका है. PM फसल बीमा योजना के तहत लगभग 2 लाख करोड़ रुपए के क्लेम सेटल किए गए हैं. ऐसे अनेक प्रयासों से किसानों का रिस्क बहुत कम हुआ है.